மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து பேசி வருகிறேன். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல். பாத்தீங்கன்னா பூமிகாரகன் மட்டுமல்ல, புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடையவர் மட்டுமல்ல, சகோதர சகோதரிக்கு காரகத்தன்மை உடையவர் மட்டுமல்ல, அதிகாரம் படைத்த அரசு துறையில அமைய வேண்டுமானால் இவர் அருள் வேண்டும். அந்த வகையில செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சி தானே இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும்? அதற்கு இடையில என்னுடைய விஷ்ணுமாயனும் நரசிம்மரும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 2026ஐ எதிர்கொள்கின்ற ஒரு நிலையும் இந்த செவ்வாய் பயிற்சி அமையும். மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்து விஷ்ணுமாயன் நரசிம்மனுடைய ஆசி பெறணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூரம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த பயிற்சியில அந்த கிரகம் பலமும் இழந்திருந்தாலோ பலகீனமாக இருந்தாலோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம். மற்ற கிரகங்களுடைய இருப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மம், சிம்மத்தை பொறுத்தவரை 2 கூடிய புதன் அற்புதம். இந்த மாதம் 29ஆம் தேதி சந்திக்கின்றார்கள். எங்க 3 கிரகங்கள் ஒன்றாக சந்திக்கின்றன. ஒரு மனிதனுடைய முயற்சிங்க. அதாவது சொல்வார்கள், என்னுடைய அனுபவத்துல இதை சேர்த்துதான் நான் சொல்ல போறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் இதுவே. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நான் உங்களுக்கு சொல்வதாக இருக்கலாம். அனுமன் நமக்கெல்லாம் தெரியும், அற்புதமான ஒரு பலம் வாய்ந்தவர். அவன் பலம் அவனுக்கு தெரியவில்லை. இது மாதிரிதான் உங்களுடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பலம் ஆணாயினும் பெண்ணாயினும் உங்கள் பலத்தை புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு அற்புதமான களத்தையும் தருணத்தையும் செவ்வாய் தருகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அனுமனை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சியை பார்க்கிறார். கண்முன் விரிந்த கடல், பரந்த கடல், அந்த கடலை பார்க்கிற என்ன செய்வது என்று திகைக்கின்றார். அப்படித்தானே வாழ்க்கையில தொழில வாழ்க்கையில போராடினீர்கள். அப்படிப்பட்ட அந்த அனுமன் அந்த கடலை பார்க்கின்ற போது கவலைப்படாதே, ஒரு முயற்சி பண்ற, இதை எவ்வாறு கடப்பது தாண்டுவது என்று அந்த முயற்சிக்கு பேரு தாங்க செவ்வாய். அது 7ஆம் தேதிங்க. அது ஒரு முயற்சி எடுக்கின்றார். ஆனா என்ன பண்ணுவது என்று கலங்கி இருப்பது தானே வாழ்வு. அந்த நிகழ்வில் பார்க்கும்போது ஜாம்பவான் வருகின்றார். அவர் தான் களத்திரகாரகன் சுக்கிரன். உன்னால் முடியும், முயற்சி பண்ணு, உன்னால் இந்த கடலை மட்டுமல்ல உலகையும் தாண்ட முடியும் சொல்லிய போது அதற்கான ஆயத்தம் செய்கின்றார். கடலை தாண்டுகின்றார். தாண்டினால் மட்டும் போதுமா? வெற்றியை நோக்கி நகர வேண்டுமா அல்லவா? வெற்றியை கைப்பற்ற வேண்டும் அல்லவா? அதுதாங்க புதன். இந்த மாதம் 29ஆம் தேதி புதனை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் சிம்மராசி. கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பம் ஆயினும் சரி, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய காலமாக இருந்தாலும் சரி, ஒரு அடி மண்ணு கூட சொந்தமா இல்லை. ஆனா மண்ணு தாங்க இருக்கு, கட்ட முடியல. கட்டுவதற்கான பொருளாதாரம் இருக்கிடையா, கவலையே படாதீங்க, அதை புதன் பார்த்துக் கொள்வார். அந்த வகையில பார்க்கும்போது 2க்கு உடையவர் புதன். அதே நேரத்தில் 8ஆம் தேதி முதல் சஞ்சரிப்பதனால பூமி மனை யோகத்தை அவர் தருவார், வலுப்படுத்துவார் செவ்வாயோடு. அதே நேரம் களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல பலப்படுகின்றார்கள். அந்த 4, 5ஆம் இடத்துல பலப்படுகின்ற களத்திரகாரன் சுக்கிரன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், பிரிந்தவர்களா இருந்தாலும் கூட, பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்களை ஒன்று சேர்த்து இணைக்கின்ற அற்புதமான ஒரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சுக்கிரன் தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான். சனியை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக உள்ள வருவதால கொஞ்சம் மனக்குழப்பம், மன சஞ்சலங்கள், அந்த நிலை நீடிக்கும். கவலையே படவாங்க. காரணம் அந்த நிலையும் மாற்றுவார் செவ்வாய். அதே நேரம் செவ்வாயை பொறுத்தவரை இப்ப எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். செவ்வாய் 4 மற்றும் 5ஆம் இடங்களில பலவீனமாக பலமிழந்து இருக்கின்றார். அதே நேரம் கவனமா இருக்கணுங்க. இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கடந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, வருகின்ற ஆண்டாக இருந்தாலும் சரி, புரிந்து கொள்வதில் சில போராட்டம். அது பாத்தீங்கன்னா அது உறவுல இருந்தா மட்டும் போறாது. அரசு துறையில, பொதுத்துறையில, அரசியல்ல, ஆன்மீகத்துல,
அங்கு இருப்பவர்கள் புரிந்து கொள்வதில் சில குழப்பங்களை சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால நிதானமா இருங்க. யாருக்கும் முன்ஜாமீன் இட வேண்டாம். காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும், ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நடவடிக்கை எடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே நேரம் சில பலவிதமாக சில விரைய செலவுகளை சந்தித்தாலும் கூட அதை சுப செலவாக மாற்றுகின்ற வல்லமை களத்திரக்காரருக்கு சுக்கிரனுக்கு உண்டு. குறிப்பாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, உடல்நிலையில் கவனமா இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகரும். நான் சொன்னேன் அல்லவா, 3 கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய இருப்பதனால திரும்பி பார்க்கிறோம். எத்தனை ஏமாற்றம், எத்தனை துரோகம், எத்தனை நம்பிக்கை இழப்பை எல்லாம் சந்தித்து விட்டோம். போராடி கலைத்த உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலனை செவ்வாயும் தருவார். தன்னுடைய இழந்த பலத்தை திரும்ப பெறுவார். அது பெறுவதற்கான வழியை நான் சொல்லித் தருகின்றேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருப்பது மட்டுமே கவலைப்பட வேண்டாம். சனி பகவானும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நான் சொல்வதை மட்டும் கேட்டால் போதும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். செவ்வாயும் அருளை பெறுவதற்கும் அந்த பலகீனமான நேரத்திலே அவர் பலமான அருளை வழங்குவதற்கு செவ்வாயினுடைய தெய்வம் எதுன்னு பார்த்தா முருகன். அந்த முருகனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் தான். அதாவது பலமிழந்த செவ்வாயும் பலமாக்குகின்ற ஒரு தன்மை அந்த முருகனுக்கு உண்டு. முருகனுக்கு அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அது பார்வை. செவ்வாயின் பார்வை பார்த்தீங்கன்னா 4, 7, 8 4, 7, 8 இந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்குங்க. அந்த இளநீரை வாங்கி அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருப்பதனால சில தடைகளையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தின் சிறப்பை நாம கொண்டு போற பொருளை கொண்டு அந்த தெய்வத்துக்கு நம் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10 3 இளநியோ 7 இளநியோ 10 இளநியோ உங்க கையாலேயே வாங்கி அந்த சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொடுவீர்கள்னா பலமிழந்த செவ்வாய் பலமாகி விடுவார். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதியான ஒரு ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு களமாக தளமாக இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்வார்.